திரும்ப கடந்த 2-3 மாதங்களாக இந்த சர்ச்சைகள் இதோடு சேர்த்து தலைவர் அவர்களுடைய பெயர் அடிபட்டு கொண்டே இருப்பதாக பல நேரங்களில் நம்ம எல்லாம் பேசணும். இந்த சர்ச்சைக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, சூப்பர் ஸ்டாரா அவர் இருக்கிறாரு. இன்னைக்கு அரசியல் களத்துல அவருடைய வாக்கு வங்கியும் அவரும் யார் பக்கம் வரணும் அப்படிங்கிற அந்த டிமாண்ட் அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறார். அதுக்காக கேட்டுட்டே இருக்கிறாங்க. நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, நடிகர் ரஜினிகாந்த் அவரை வச்சு படம் எடுக்கணும்னா போட்ட காசு வந்துருந்தான், மறுக்கல. உங்களை வச்சு படம் எடுத்தா போட்ட காசு வந்துரும் சொல்றாங்க. அதனால நீங்க ஒரு வருஷம் டேட் கொடுத்து நடிச்சுட்டு போங்களேன் அப்படின்னு கேட்க முடியுமா? ரஜினிகாந்த் போயோ வேற யார்கிட்டையும் நடிகர்கள்ட்ட போய் கதை கொடுக்கணும், யாரு டைரக்டர், ஸ்கிரிப்ட் என்ன மாதிரி நான் எடுத்து காட்டுவேன் அப்படின்னு சாம்பிள்ஸ் எடுத்து காட்டணும்ல. அப்படி யாராவது ஒருவர் எழுச்சி தமிழர்கிட்ட வந்து அந்த கூட்டணியை விட்டு நீங்கள் வருவதற்கு நான் இந்த மக்களுக்காக இதையெல்லாம் உழைத்து காட்ட விரும்புகிறேன், நான் இந்த பிரச்சாரத்தில் உங்களோடு கூட நிற்க விரும்புகிறேன், பிஜேபியை சனாதனத்தை உங்களை விட மூர்க்கமாக உங்களோடு சக மேடை போட்டு நான் விமர்சிக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் சொல்லுவாரா? அப்படி சொல்லிட்டு அவர் கூட்டணிக்கு கூப்பிட்டார்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு, சரின்னு பேசலாம். அது இல்ல. இன்னொரு பக்கம் பனையூரை விட்டு வெளியில வராம இருக்கிறவர் அவர் வந்து உட்கார்ந்துகிட்டு வரலாம் இல்லையா, போகலாம் இல்லையா, ஆட்சியில பங்கு கொடுக்கலாம் இல்லையா, அதுக்கு தான் ஒரே போடா போட்டார். என்ன ஆடி தள்ளுபடி இல்ல, துணி விற்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க, ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கறதுல என்ன பேச்சு அப்படின்னு லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்க. அப்ப எந்நேரமும் மக்களோடு அரசியல் களத்தில் நிற்கக்கூடிய எழுச்சி தமிழர் அவர்களை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் நபர் ஒருத்தர், இப்ப புதுசா வந்த குழந்தை ஒருத்தர், எங்க கூட நீங்க கூட்டணிக்கு வந்தா உங்களுக்கு நாங்க அதிகாரத்தில் பங்கு தருவோம் இல்லையான்னு சொன்னா வந்து நிக்கணுமா? நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியில வா தம்பி அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய சிறுத்தைகள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி ஒட்டுமொத்தமாக தங்களுக்கு எதிராக, தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுகளுக்கு எதிராக யாரெல்லாம் கம்பு சுத்துகிறார்களோ அவற்றை எல்லாவற்றையும் விடுதலை சிறுத்தைகள் அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். காரணம், இது அவர்கள் பார்த்து உருவாக்கிய கூட்டணி. இந்த கூட்டணியை சிந்தாம செதறாம ஒட்டுமொத்த இந்தியாவின் வெற்றி கூட்டணியா மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குன்னு ஒவ்வொரு மேடையிலும் எழுச்சி தமிழர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்ட்ரோலேயே சொன்னது போலதான் இந்த சமீப காலமான சோசியல் மீடியா தாண்டி மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் உடைய டிபேட்லாம் கவனிச்சிருப்பீங்க. அந்த இதுக்கு முன்னாடியும் நல்ல டிபேட் நடக்கும் தான், நம்ம அப்படி வேறுபடுத்தி சொல்ல வரல. பட் இருந்தாலும் விஷயமா சொல்கிறேன், கான்ஸ்டியூஷன் பற்றி டிபேட்டுகளில் அதிகமாக பேசுனது இவருடைய வருகைக்கு பிறகு தான். ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸுடைய டிபேட் எப்படி ஆர்கனைஸ் ஆகி நடக்கும் அப்படிங்கிற பேட்டர்னை முதல்ல ஆரம்பிக்கிறவர் தான் தீர்மானிப்பார்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லா சேனல்கள்லையும் முதலில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வைரமாக மாறி இருப்பவர் இந்திரகுமார். அவர் வர்றாரு அப்படின்னா அந்த பேனல் வந்து கசகசன்னு சத்தத்தோடலாம் இருக்காது, சைலண்டாக இருக்கும். பொதுவாக விவாதங்கள் அப்படின்னா ஒருத்தர் பேச இன்னொருத்தர் மறுத்து பேச, அடிச்சுக்கிறேன், இந்த பக்கம் கத்த அந்த பக்கம் கத்த, அப்படி தானே இருக்கும். ஆனால் இந்திரகுமார் வரும்போது மட்டும் சங்கிகள் மத்தியில் ஒரு மயான அமைதி நிலவும். ஏன்னா இந்த ஆள் தொடக்கூடாத இடத்துல தொற்றுவாப்புல, அறிவை தொற்றுவாப்புல. அறிவுக்கு அவங்க எங்கே போவாங்க பாவம். அப்போ அந்த கான்ஸ்டியூஷன் விஷயங்களை கையில் எடுக்கிறதும் சரி, டேட்டாஸை கையில் எடுக்கிறதும் சரி, அறிவை கையில் எடுக்கிறதும் சரின்னு எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு போது எதிரிகளால் பதில் சொல்ல முடியாமல் ஒரு மயான அமைதி நிலவுகிறது. அந்த மயான அமைதி களம் வரைக்கும் அப்படியே பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது. அந்த வேலையை மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தில் உட்கார்ந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறவர், பேரலை மாதிரியான ஊடகங்கள் வேலைகளில் எவ்வளோ பெரிய ரீச்சை கொடுக்குது அப்படின்றத வந்து இந்திராவினுடைய வீடியோஸ் வைரல் ஆகும்போது நம்மளால் பார்க்க முடியும். சில தகவல்கள், சில தரவுகள் வந்து கட்சிக்காரர்களே சொல்லாத சில செய்திகளையும் தகவல்களையும் தரவுகளையும் எடுத்து போடுவாங்க. அது நம்மளுடைய சேனல் மூலமாக பல மில்லியன் வியூஸை போய் சேரும், பல நபர்களை சென்றடையும். அப்படிப்பட்ட ஒரு முன் தயாரிப்போடு பேசக்கூடியவர். இதில் ரொம்ப முக்கியமான புள்ளி, இந்த அம்பேத்கர் குறித்து பார்லிமெண்ட்டில் பேசினாங்க. வழக்கமாக பிஜேபி பண்ணாத ஒன்று இந்த முறை நடந்திருக்கு, கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆட்சிக்கு வந்த 2014 இப்போ எழுதி தான் கொண்ட கொள்கைகள் இந்த கோட்டைச்சாமி உறுதியாக இருப்பான், நான் வெளியில் சொல்ல முடியாது வலிக்குதுமா அப்படின்னு அவன் உள்ளுக்குள்ளே அழுதா கூட வெளியில் கோட்டைசாமி மாதிரி இப்படி இரும்பாக காட்டிக்கிட்டு இருப்பாங்கல்ல. இந்த முறை அம்பேத்கர் அந்த இரும்பு கோட்டையை தகர்த்து எரிந்திருக்கிறார். அமித்ஷாவுக்கு ஏஐனா என்னன்னு தெரியும்ன்றதை நான் நேற்று தான் தெரிஞ்சுக்கிட்டேன்ற லெவலுக்கு மாறி இருக்கு. அவர் பார்லிமெண்ட்டில் பேசிட்டு வந்திருக்கிறாருன்னு நம்ம உட்காந்து என்ன அப்படி பேசியிருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறோம். அது ஏஐயா அவங்க உருவாக்கியிருப்பாங்க. சரி ரைட்டு, நம்ம அம்பேத்கரை பற்றி நீ பேசுனதெல்லாம் விட்டுறலாம், ஏஐனா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குற நிலைமைக்கு வந்துருச்சு. அவங்க இன்னைக்கு எதையெல்லாம் தங்களுடைய வேல்யூஸாக கையில் வச்சுருந்தாங்க, நான் எதையும் செய்வேன், என்னை கேட்க எவன்டா அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த ஒரு கும்பல்
அம்பேத்கரை தங்களுடைய உள்ளூர உணர்விலிருந்து வந்த வார்த்தையால் பேசினதுக்கு பிறகு வந்த எதிர்ப்பு ஒட்டுமொத்தமாக அவர்களை பின்வாங்க வைத்திருக்கிறது, புறமுதுகிட்டு ஓட வைத்திருக்கிறது. அந்த அம்பேத்கர் என்கிற பெயர் ஒரு பெரிய பவர்ஃபுல் பிராண்டா மாறி நிற்குது. அது வெறுமனே அடையாளத்திற்காக நின்னா ஒரு இடத்துல மட்டும்தான் நின்றுருக்கும். ஒன்று அவர் பிறந்த சமூகத்தில் நின்றுருக்கும், அல்லது அவர் பிறந்த ஒரு ஊரில் இருந்திருக்கும். மாறா அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. அதாவது ஃபிசிக்கலாக சொல்கிறேன், அப்படி ஒரு ப்ரெசன்ஸ் இல்லாதப்ப இங்கிருந்து போராட்டம் வெடிக்குது, பழங்குடி மக்களிடமிருந்து போராட்டம் வெடிக்கிறது, ஒவ்வொரு பகுதிகளிலும் இருந்து எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பிக்குது. போன தேர்தலில் நம்மளுக்கு என்ன அடி இந்த பக்கத்தில் இருந்து விழுந்துச்சுங்கிறத உணர்ந்ததற்கு பிறகு பிஜேபி ஒவ்வொரு கல்லையும் பார்த்து பார்த்து ஐயோ 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 அப்படின்னு கால் வச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு கன்னிவெடியில் கால் வச்ச மாதிரி அம்பேத்கரை வச்சாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவையும் உசுப்பி விட்டிருந்தார் தலைவர் திருமா அவர்கள். பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதனை ஒட்டி தான் இந்த கருத்தரங்கத்தையும் ஏற்பாடு செய்திருந்தோம். பன்வர் மெக்வன்ஷி அப்படின்னு ஆர்எஸ்எஸ்ல இருந்து வெளியில வந்தவர். அவர் தலித்தின் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். தமிழ்லையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்துவாக நான் இருக்க முடியாது அப்படின்னு இன்னொரு புத்தகமும் எழுதியிருக்கிறார். அவர் அதில் ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு, இந்த அயோத்தி இந்த யாத்ராவுக்கு அவர் ஒரு சீனியர் உருத்தான ஆள் போல அவர் பங்கெடுத்திருந்திருக்கிறாரு. ஏரியாவாக பிரச்சாரம் பண்ணி அந்த ஏரியாவில் பெரிய தலைக்கட்டு தலித்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் திரட்டிக்கிட்டு நம்ம இந்த வேலையை சேட்டையை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனதில் முக்கியமான நபர். போயிட்டு வந்ததற்கு பிறகு துப்பாக்கி சூடு ஒன்று நடந்தது. அந்த துப்பாக்கி சூட்டில் பலியானவர்கள் அவங்களுடைய அஸ்தியெல்லாம் எடுத்து ஒவ்வொரு ஊர்களுக்காக கொண்டு வந்து அந்த கலச யாத்திரான்னு ஒரு யாத்திரா ஒன்று பிஜேபி பிளான் பண்ணி நடத்திட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த ப்ராசஸில் அவங்க ஊர் பக்கமும் அந்த கலசத்தை கொண்டு வர்றதா ஒரு நிகழ்ச்சி நிரல். இவர் தானே அந்த ஏரியா தலைக்கட்டு. அதனால் இவரும் நம்மளை பார்க்க வருவாங்க, நம்ம ஊரில் இருக்கிறோம்ல, நம்மள்கிட்ட கொண்டு இந்த பக்கம் வரும்போது மேடையை போட்டு இந்த இடத்துல எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பிரம்மாண்டமாக நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடையும் தடபுடலாக பண்ணிடுறாரு. கிளம்பி அந்த அக்னி கலச அந்த யாத்திரையை கொண்டு வந்து பார்த்துட்டு பெரிய பெரிய சாமியார்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கத்தை வச்சுட்டு முழக்கங்கள் முழங்கப்படுகிறது. இந்தியா இந்துக்களுக்கான நாடு அப்படி இப்படின்னு கோஷங்கள் முன்வைக்கிறாங்க. இவங்களும் சேர்ந்து ஆர்ப்பரிக்கிறாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு பக்கத்தில் இருக்க சாமியார்கிட்ட பன்வர் போய் சொல்கிறாரு, லேட் ஆயிடுச்சு, சாப்பிட்டு போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சாப்பாடா அப்படின்ட்டு டக்குன்னு கூப்பிட்டு போய் தனியாக நிப்பாட்டி, இந்த பழக்க வழக்கம்லாம் வீட்டுக்கு வாசல் வரைக்கும் தான் இருக்கணும், வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிற மாதிரி ரொம்ப மோசமாக அவர்கிட்ட டீல் பண்ணுறாரு. சரி ஓகே, ஏதோ இந்த நேரத்தில் இப்படி அவர் டென்ஷனாக பேசிட்டாரு அப்படிங்கிற நினப்பில் அவர் விடுறாரு. சாப்பாடை மறுபடியும் அவர் உடனே கூப்பிட்டு, எதுவும் நினச்சிக்க வேண்டாம், சாமியார்கள்லாம் எல்லாருமா இருக்கிறதுனால இந்த சாப்பாடை அதுவும் குறிப்பாக தலித் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றது சரியாக இருக்காது, உனக்கு சாப்பிடணுன்னு தானே விருப்பம், நீ அந்த பார்சல் பண்ணி கொடுத்துரு, நான் போகிற வழியில் வேற எங்கேயாவது உட்கார வச்சு சாப்பிட வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பயும் அவர் ஹார்ட்கோர் ஆர்எஸ்எஸ்காரரு. சரி ஓகே பரவாயில்ல, நம்ம சகாக்கள் தானே, போய் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி பார்சல் பண்ணி கொடுத்து விட்றாரு. கிளம்பி போனவங்க பக்கத்து ஊரில் ஒரு பிராமின் டாக்டர் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றாங்க. அந்த செய்தி இவருக்கு கடத்தப்படுது. ஷாக் ஆகுறாரு. அப்பயும் அவர் மனசு சரி பரவாயில்ல, அது வேற யாரையாவது சாப்பிட வச்சுட்டு அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக, ஒரு பெரிய இடம் பெரிய வீடு, அங்கே உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொருத்தர் செய்தியை கொண்டு கொடுக்குறாரு, போகிற வழியில் நீங்கள் கொடுத்த சாப்பாடு கீழே கொட்டப்பட்டிருக்கு அப்படின்றார். உடஞ்சு போயிடுறாரு. கிளம்பி போய் உண்மையானு செக் பண்ணுறாரு. உண்மையிலே அவர் கொடுத்த சாப்பாடு பொட்டலங்கள் கொட்டப்பட்டு கிடக்கு. அன்னைக்கு முடிவு பண்ணேன், நான் இந்த ஆர்எஸ்எஸ் இந்த அமைப்புகளை விட்டு வெளியே வர வேண்டும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு வெளியில் வந்தார். பெரிய புத்தகமாக எழுதியிருக்கிறார். இந்த ஆர்எஸ்எஸும் பிஜேபி கும்பலும் தலித்துகளை எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத தெளிவாக தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அதில் இன்னொரு வார்த்தை வலியோடு குறிப்பிடுகிறார். மாட்டு சாணி மாட்டு மூத்திரத்தெல்லாம் குடிக்கிறான் சார் அவன், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை சார், ஆனால் என் வீட்டில் உட்காந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறான் சார், அவனை எப்படி சார் நான் அவனுக்காக வேலை பார்க்க முடியும் அப்படின்னு அவர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இப்படி ஒவ்வொரு முறையும் தங்களை போலிகளாக காட்டிக்கொண்டு தங்களுடைய உண்மை முகத்தை என்னைக்காவது ஒரு நாள் ரிவீல் பண்ணிடுவாங்க. அப்படியாக வெளிப்பட்டது தான் அமித்ஷாவினுடைய அந்த பேச்சு. திரும்ப கடந்த 2-3 மாதங்களாக இந்த சர்ச்சைகள் இதோடு சேர்த்து தலைவர் அவர்களுடைய பெயர் அடிபட்டு கொண்டே இருப்பதாக பல நேரங்களில் நம்ம எல்லாம் பேசணும்.
இந்த சர்ச்சைக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, சூப்பர் ஸ்டாரா அவர் இருக்கிறாரு. இன்னைக்கு அரசியல் களத்தில் அவருடைய வாக்கு வங்கியும் அவரும் யார் பக்கம் வரணும் அப்படிங்கிற அந்த டிமாண்ட் அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறார். அதுக்காக கேட்டுட்டே இருக்கிறாங்க. நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, நடிகர் ரஜினிகாந்த் படம் அவரை வச்சு படம் எடுக்கணும்னா போட்ட காசு வந்துருந்தான், மறுக்கலை. உங்களை வச்சு படம் எடுத்தா போட்ட காசு வந்துரும்னு சொல்றாங்க. அதனால நீங்க ஒரு வருஷம் டேட் கொடுத்து நடிச்சுட்டு போங்களேன் அப்படின்னு கேட்க முடியுமா? ரஜினிகாந்த்கிட்ட போயோ வேற யார்கிட்டையும் நடிகர்கள்ட்ட போய் கதை கொடுக்கணும், யார் டைரக்டர், ஸ்கிரிப்ட் என்ன மாதிரி நான் எடுத்து காட்டுவேன் அப்படின்னு சாம்பிள்ஸ் எடுத்து காட்டணும்ல. அப்படி யாராவது ஒருவர் எழுச்சி தமிழர்கிட்ட வந்து அந்த கூட்டணியை விட்டு நீங்கள் வருவதற்கு நான் இந்த மக்களுக்காக இதையெல்லாம் உழைத்து காட்ட விரும்புகிறேன், நான் இந்த பிரச்சாரத்தில் உங்களோடு கூட நிற்க விரும்புகிறேன், பிஜேபியை சனாதனத்தை உங்களை விட மூர்க்கமாக உங்களோடு சக மேடை போட்டு நான் விமர்சிக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் சொல்லுவாரா? அப்படி சொல்லிட்டு அவர் கூட்டணிக்கு கூப்பிட்டார்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு, சரின்னு பேசலாம். அது இல்லை. இன்னொரு பக்கம் பனையூரை விட்டே வெளியில வராம இருக்கிறவர் அவர் உட்கார்ந்துக்கிட்டு வரலாம் இல்லையா, போகலாம் இல்லையா, ஆட்சியில பங்கு கொடுக்கலாம் இல்லையா, அதுக்கு தான் ஒரே போடா போட்டார். என்ன ஆடி தள்ளுபடி இல்லை, துணி விற்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறதுல என்ன பேச்சு அப்படின்னு லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்க. அப்ப எந்நேரமும் மக்களோடு அரசியல் களத்தில் நிற்கக்கூடிய எழுச்சி தமிழர் அவர்களை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் நபர் ஒருத்தர், இப்ப புதுசா வந்த குழந்தை ஒருத்தர், எங்க கூட நீங்க கூட்டணிக்கு வந்தா உங்களுக்கு நாங்க அதிகாரத்தில் பங்கு பெறுவோம் இல்லையான்னு சொன்னா வந்து நிக்கணுமா? நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியில வா தம்பி அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய சிறுத்தைகள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி ஒட்டுமொத்தமாக தங்களுக்கு எதிராக, தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுகளுக்கு எதிராக யாரெல்லாம் கம்பு சுத்துகிறார்களோ அவற்றை எல்லாவற்றையும் விடுதலை சிறுத்தைகள் அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். காரணம், இது அவர்கள் பார்த்து உருவாக்கிய கூட்டணி. இந்த கூட்டணியை சிந்தாம செதறாம ஒட்டுமொத்த இந்தியாவின் வெற்றி கூட்டணியா மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குன்னு ஒவ்வொரு மேடையிலும் எழுச்சி தமிழர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த அதிகாரத்தை அடையும் வரை இந்த கூட்டணியை ஒருபோதும் யாராலும் சீண்ட முடியாது என்பதை இந்த மேடையிலும் ஒரு முறை பேசியிருக்கிறார். மிக்க நன்றி.